என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, குருனா யார் தெரியுமா? குரு எப்படி வருவார் தெரியுமா? உங்களை நோக்கி எப்படி வருவார்னு தெரியுமா? முதல்ல குரு யாருன்னு தெரிஞ்சிங்க. நம் பெருமானார், நம் மாணிக்க வாசக பெருமானார் ஐயா என்ன சொல்றாருன்னா, அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி உபதேசித்ததை சிறுமை என்று இகழாதே. இந்த அருபரத்துக்கும் ஒருவன், இந்த அகிலத்துக்கும் ஒருவன், அவனே இறைவன். அந்த ஒருவன் அவனியில் வந்து இந்த பூமிக்கு வந்து இந்த மானுட சட்டைய தாங்கி குரு வேடத்துல வரானா. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி உபதேசித்ததை சிறுமை என்று இகழாதே. குருவா வந்து நமக்கு உபதேசம் பண்றானா, அத சிறுமை என்று இகழாதே. அத புறந்தள்ளிடாத, அத தள்ளி வச்சிராத. இவெல்லாம் ஒருத்தன் ஆன்மீகத்தை பத்தி பேசுறான், உபதேசம் பண்றான் அப்படின்னு சிறுமையா நினைச்சிடாத, இகழ்ந்துடாத, புறந்தள்ளிடாத. அவன் பார்க்கறதுக்கு பாலகனா இருப்பான், சிறுவனா இருப்பான். ஆனா ஆற்றல்ல, சக்தியில, தகுதியில, ஆன்ம பலத்துல பெரியவனா இருப்பான். அவன் உனக்கு உண்மையை உணர்த்த பாக்குறான். அவன் உனக்கு ஞானத்தை புகட்ட பாக்குறான். அவன் உன்னை தெளிவுபடுத்த பாக்குறான். அவன் உன் அறியாமையை விளக்க பாக்குறான். அவனே குரு. அவன் உன்னை முழுசா உள்வாங்கி நீ யார் என்பதை உனக்கு சொல்லிடுவான். அவனே குரு. அவனை நீ புறந்தள்ளிடாத, அவனை சிறுமையா நினைச்சிடாத. உனக்கு தான் நஷ்டம். அவன் யாரு? அருபரத்துக்கும் ஒருவன், அந்த அகிலத்தையும் படைச்ச இறைவன் தான் இந்த பூமிக்கு வரான். இந்த மானுட சட்டை தாங்கி குரு வேடத்துல வரான். உனக்கு உபதேசம் பண்ண வரான், உன்னை கடைதேத்த வரான், உன்னை கரையேற்ற வரான், உனக்கு முக்தி கொடுக்க வரான், மோட்சம் கொடுக்க வரான், உனக்கு ஞானம் கொடுக்க வரான். புரிஞ்சிக்கோ, சிந்திச்சு பாரு.